முடியுடைய மூவேந்தர்கள் முச்சங்கம் அமைத்து முத்தமிழ் வளர்த்த சங்ககாலம் தொட்டு தற்காலம் வரை பல்வேறு கவிஞர்கள் தோன்றி செய்யுள்களை பாடி சென்றுள்ளனர். இவர்கள் அச்செய்யுள்களின் பொருளை அக்காலத்தில் எழுதவில்லை. பின்னர் வந்த உரையாசிரியர்களே அக்கால சூழ்நிலைக்கு ஏற்ப அச்செய்யுள்களின் உரையை எழுதிச் சென்றுள்ளனர். அந்த வகையில் சுப்பிரமணிய பாரதியாருடைய அக்கினி குஞ்சு என்ற கவிதையை நோக்குவோம். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிடை பொந்தினில் வைத்தேன். வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ என்று புதுமை கவிஞன் சுப்பிரமணிய பாரதியார் பாடியுள்ளார். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதாவது ஒரு தீப்பொறி, நெருப்பிலே ஒரு சிறிய பகுதியான தீப்பொறியொன்றை தான் கண்டுபிடித்ததாகவும் அதை ஆங்கொரு காட்டிடை பொந்தினில் வைத்தேன். அந்த தீப்பொறியை அலட்சியம் செய்துவிட்டு, இது சிறியது தானே என்று அலட்சியம் செய்துவிட்டு அதை காட்டில் உள்ள ஒரு மரப்பொந்தினில் மறைத்து வைக்கின்றார். மறுநாள் காலை சென்று பார்த்தபோது மரமும் எரிந்து அக்காடும் ஒட்டுமொத்தமாக எரிந்து சாம்பலாகிவிட்டது. இதிலிருந்து பாரதியார், நாங்கள் எங்கள் மனமாகிய மரப்பொந்தினுள் ஏதாவது ஒரு எதிர்மறையான எண்ணத்தை, நெகட்டிவ் தாட், எதிர்மறையான எண்ணத்தை எமக்குள்ளே உட்செல்ல விட்டால் அது எம் மனதை மெதுமெதுவாக ஆட்கொண்டு எம்மை முழுமையாக எரித்து அழிப்பதோடு எம்மை சுற்றி இருப்பவர்களையும் அது அழித்துவிடும் என்று கூறுகின்றார். இதை இன்னொரு பார்வையில் நோக்கினால், அக்கினி குஞ்சு என்பதை மெஞ்ஞான ஒளியாக எடுத்துக்கொண்டால், நேர் மனப்பாங்காக பாசிட்டிவ் தோட்டாக எடுத்துக்கொண்டால், எம் மனமாகிய மரப்பொந்தினுள் நல்ல எண்ணம் ஒன்று உள்ளே செல்லும் போது அது எம்முள்ளே சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தி எம்மை சூழ்ந்திருக்கின்ற அறியாமையாகிய காடு எதிர்மறையான எண்ணங்களை எரித்து அழித்து எம் வாழ்க்கையில் ஓர் ஒளி பிறக்கச் செய்யும் என்றும் பொருள் கொள்ளலாம். இவ்வாறு ஒரு கவிஞன் பாடிய ஒரு கால செய்யுள் வெவ்வேறு காலங்களிலே வெவ்வேறு பொருளை கொண்டு அவை அழியாத கோலங்களாக நிலைத்திருக்கின்றன. நாமும் சுப்பிரமணிய பாரதியாரை என்றுமே வாழ்த்துவோம்.